Hi friends, வணக்கங்க. வெல்கம் டு ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு 65 ரெசிபிங்க. காடை 65 பார்க்க போறோம். காடை 65 செய்யறதுக்காக நான் 2 காடை எடுத்து வச்சிருக்கேங்க. முழுசா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு மஞ்சள் பூசி கட் பண்ணி மஞ்சள் பூசி எடுத்து வச்சிருக்கேங்க. இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோங்க. நான் காரத்துக்கு 2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிட்டு கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ண போறோங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஒரு முட்டை, ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறோம். 2 கருவேப்பிலை கொத்து. இந்த கருவேப்பிலை நம்ம ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அந்த ஃப்ளேவர் இறங்கி இருக்கும். ஸோ காடை 65 செய்யும் போது இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ மசாலா ப்ரிப்பேர் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு இதுல முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாங்க. முட்டை உடைச்சு ஊத்திட்டு இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு தூள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு காரத்துக்கு தகுந்த அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஹாஃப் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. உப்பு காரம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்க இந்த முட்டை ஆட் பண்ண விரும்பலனா வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், எலுமிச்சைப்பழம் கூட ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நான் தனியா தூள் ஆட் பண்றேங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காடை வறுவலுக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ காடை எடுத்து இது எல்லா பக்கமும் கோட் ஆகுற மாதிரி கோட் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி காடையில் மசாலா ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாங்க. அது நல்லா ஊறிடும். இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் மசாலா அப்படின்னா 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம காடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சுங்க. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க காடையை ஆட் பண்ணிக்கலாங்க. காடையை குப்புற போட்டாச்சு. இது நல்லா உள்ள வெந்ததும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு லைட்டாக வெந்திருக்குங்க. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இந்த சதை பகுதி, தொடை பகுதி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு நல்ல கீரல் மாதிரி போட்டு விட்டீங்கன்னா ஈஸியாக வெந்துடும். இது கொஞ்சம் பெரிய காடைங்கிறனால உட்கார வச்சு படுக்க வச்சு எல்லாம் ஆயில் பாத் பண்ணி விட்டுட்ருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா சைடுமே ஈக்குவலாக வெந்திருக்கும். இதை நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட காடை ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லா பக்கமும் வெந்துருச்சு. பபிள்ஸ் எல்லாமே நல்லாவே அடங்கிடுச்சு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. நம்மளோட மொறுன்னு காடை 65 ரெடி ஆயிடுச்சுங்க. கடையில வாங்கி சாப்பிட்றத விட நம்மளே இந்த மாதிரி காடை வாங்கி கிளீன் பண்ணிட்டு வீட்லயே செஞ்சு சாப்பிட்டோம்னா அதோட டேஸ்டே சூப்பரா இருக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.